எக்ஸ்கியூஸ் மீ லேடிஸ், யார் என் பொண்டாட்டி பத்தி தப்பா பேசுனது? கொஞ்சம் முன்னாடி வாங்க. நீங்க சொன்ன கொலைகாரன் நான் தான், அதுக்காக ஜெயில இருந்தது நான் தான். சும்மா எல்லாம் போல, என் பொண்டாட்டியோட அக்காவை கொன்னவள கொன்னுட்டு ஜெயிலுக்கு போனேன். அக்காவை இழந்துட்டு அவ வருத்தப்படுறத என்னால தாங்கிக்க முடியல, அதனாலதான் கொலை பண்ணிட்டு போயிட்டேன். இங்க என் பொண்டாட்டி அழ வச்சா என்னென்ன பண்ணுவேன்னு கொஞ்சம் யோசிச்சு பேசியிருக்கணும்ல. இந்த கோயில்ல யாராவது ஒருத்தர் என் பொண்டாட்டிய பத்தி தப்பா பேசி அவமானப்படுத்துனீங்க, ஒரு கொலை பண்ண எனக்கு ஒரு கொலை இல்ல, இன்னும் 10 கொலை கூட பண்ணுவேன். பேசுன அத்தனை வாயும் அறுத்தெறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பேன். So simple. Give respect, take respect. அவனுக்கு கையில் தாலி எடுத்து நீங்களே கட்டிக்குங்க. டார்லிங், நீ வா போலாம். இன்னும் எதுக்கு இது கையில் வச்சுட்டு? இந்தாடா கட்டிக்க, வா வா. டே பங்காளி, நீ ஆட்டோ பிடிச்சி வந்துடுறா. யாராச்சும் இருக்காங்களா? யாரும் இல்ல. அவமானப்பட்டாலும் தெரியாது. ஏய், எதுக்கு இப்ப இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? நான் உன ஹெல்ப் பண்ணனா, என்ன காப்பாத்துன்னு சொன்னா என்ன? இப்படி எல்லாம் பண்ணி சிம்பத்தி கிரியேட் பண்ணி என் கூட சேர்ந்துடலான்னு பாக்குறியா? அதெல்லாம் கனவுல கூட நடக்காது. மேடம் மேடம் மேடம், கொஞ்சம் பொறுங்க. நீங்க ஒண்ணு என் கூட சேரலாம் வேணாம். நீங்க இப்ப இருக்கிற மாதிரி எப்பவும் சிங்கிளாவே இருங்க. அதுக்காக நீங்க அவமானப்படுறதெல்லாம் என்னால வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. என்ன இருந்தாலும் உங்க கூட நான் ஒரு காலத்துல வாழ்ந்திருக்கேன், உங்களை லவ் பண்ணிருக்கேன், அதெல்லாம் உண்மைதானே? நீ வேண்டான்னு நான் தான் ஒதுங்கி போயிட்டால, அதுக்கப்புறமா எதுக்கு தேவையில்லாம வந்து காப்பாத்திட்டு இருக்க? ஏன்னா இப்போ நீ என் பொண்டாட்டி தானே. சரி, அப்ப இல்ல நான் சொல்ல போறேன். ஆபீஷியலி இந்த நிமிட் வரைக்கும் நீ தான் என் பொண்டாட்டி. நமக்கு இன்னும் டைவர்ஸ் ஆவலையே. அது வரைக்கும் உன்னை யார் அவமானமா பேசினாலும் விட மாட்டேன். அப்படி பேசிட்டு இருக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா நான்லாம் வாழ்றதே வேஸ்ட்.